பத கவித பிதாமகன் தாளப்பாக்க அன்னமாச்சாரியார் பாடியுள்ள கீர்த்தனைகள் பல்லாயிரம். அவைகள் சுந்தர தெலுங்கு மொழியிலும் வடமொழியிலும் புனையப்பட்டுள்ளது. அதன் தொகை 32,000. அவற்றுள் ஒன்று இன்றைய சின்னசேஷ வாகனத்திற்காக அற்புதமாக பொருந்துகின்றது. அதிவோ அல்லதிவோ ஹரிவாசம் பதிவேல சேஷுல படகல மயம். அதிவோ அல்லதிவோ ஹரிவாசம் பதவேல சேஷுல படகல மயம். ஹரிவாசம் திருமல் பதிவேல சேஷாசு 10,000 நாகங்கள் ஒன்றாய் சேரப்பெற்ற பதிவார். 10,000 கொண்ட மலையார் மலையப்ப சுவாமி உற்சவ மூர்த்தி சிலையார். கலைகளுக்கெல்லாம் கலையார் சின்னசேஷனும் குடையார். ஆயர்பாடி கண்ணன் துவாரகை மன்னன் குழலூதும் குழலோ தேவகி மைந்த யசோதையின் சிங்கம். பாதாதி கேசமார் வலது திருக்கால் சற்றே மடிந்திருக்க, இடது திருக்கால் சற்றே கீழ்நிலை நோக்கி அமர்ந்திருக்க, வலது திருக்கையில் குழல், இடது திருக்கையின் விரல்களில் அந்த ஸ்வர லய பாவம். குழலிலிருந்து தேவகானம் சிறு விரல்கள் குழல் பிடிக்க, மண்ணும் விண்ணும் சிறக்க, முத்துமணியும் வைரமும் நன்பொன்னும் அத்தன் மீது பதிந்திருக்க, 10 விரல்களும் அற்புதமாக அமைந்திருக்க, ஆலமா மரத்தின் இலைமே ஒரு பாலகனம், ஞாலம் 7 உண்ட பிரான், நீலமேனியனான நித்திலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவர் மதுராவிலிருந்து நந்த கோகுலத்திற்கு குழந்தையான கிருஷ்ணனை கூடையிலே சுமந்து செல்கின்றார். உலகை சுமைப்பவனை வசுதேவர் சுமக்கின்றார். இடி மழை மின்னல் காற்று விளையாடுகின்றது. இந்த விளையாடு அவனின் லீலை. அந்த சமயத்தில் ஆதிசேஷன் குடை பிடிக்கின்றான். அவன் படங்களில் அமைந்திருக்கும் மாணிக்கங்கள் வழியை பிரகாசப்படுத்துகின்றன என்பதனை காட்டிலும் உலகோர்க்கெல்லாம் கண்ணனை காண்பித்துக் கொடுக்கின்றன. அவன் வேறு யாரும் கிடையாது. பார்க்கடலில் என் மீது சயனிக்கும் மகாவிஷ்ணுவே என்பது போன்ற பாவனையில் பேசாமல் பேசுகின்றான். சின்னசேஷ வாகனத்திலே அந்த சேஷன் தாய் முலைப்பாலில் அமுதிருக்க, பேய் மலைப்பால் உண்ட பிள்ளை, மாயச் சகுடும் மருதும் இருத்தவன், பள்ளத்தில் மேயும் பறவை இருக்கொண்டு கள்ள வசுரன் வருவானை தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் தீண்டிட்ட பிள்ளை, கற்றினம் மேய்த்து கணிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி, கருத்திற்று எதிர் நின்ற கஞ்சனை கொன்றவன், ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், அஞ்சன வண்ணன், ஆயர்கோல கொழுந்தன், அன்னமும் மீன் உருவும் ஆணறியும் குரலும் ஆமையும் ஆனவன், நம்முடைய நாயகன், நான் மறையின் பொருள் ஆனவன். பிரம்மோற்சவத்தின் இந்த 2ஆம் நாள் காலை 5 தலை நாகம் கொண்ட சின்னசேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி கோவிந்தனாக எழுந்தருளி சேவை சாதி தருளுகின்றார். இவ்வாறு இன்று இரவு மலையப்ப சுவாமி கலைமகளார் ஹம்சவாகனத்தில் எழுந்தருள இருக்கின்றார். இவ்விரண்டு வேளையில்
பூதத்தாழ்வார் அருளிச் செய்த இரண்டாம் திருவந்தாதி கோஷ்டியில் சேவிக்கப்படுகிறது. பெருகு மதவேழ மாப்பிடிக்கு முன்னின்று இரு கண் இளமூங்கில் வாங்கி அருகு இருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. என்ன இதன் பொருள்? மேகம் போன்று நிறம் வாய்ந்த எம்பெருமான் வாழ்கின்ற மலை. மதம் பெருகும் ஆண் யானை தன் பெண் யானைக்கு முன்னாக நின்று இரண்டு கணுக்களுடன் கூடிய இளமூங்கிலை எடுத்து கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கும் தேன் கூட்டில் தோய்த்து தன் பெண் யானைக்கு கொடுக்கும் திருவேங்கட மலையேயாகும் என்கின்றார் பூதத்தாள். துவாபர யுகத்தில் கோவிந்தனை, கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானார் பாழும் மானிடருக்கு வாழும் வகை செய்யும் ஏழு மலையானார் எழுந்தருளி இருக்கின்றார். பூர்ணாவதாரம் ராமகிருஷ்ணாவதாரங்கள். அரக்கத்தனம் கொண்டவர்கள் அசுர அம்சங்களான அரசர்கள் பலர். அவர்களுடைய சேனைகள் பூமியை ஆக்கிரமித்தது. மர நெறி கொண்டு மக்களை துன்புறுத்தியது. அத்துன்பத்தை நீக்க சர்வேசனான பகவான் பொன்னிற மேனி படைத்த பலராமனாகவும் கார்வண்ண மேனி படைத்த கிருஷ்ணனாகவும் அவதரித்தனர். பாமர மக்கள் அறியா வண்ணம் இவ்வுலகில் தனது மகிமையை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணன் சாட்சாத் பகவான் என்று இல்லாவிட்டால் பெருக்க அழகியான போதனையின் உயிரை ஒரு சிறு குழந்தை குடிக்க முடியுமா? 3 மாத குழந்தை காலினால் உதைத்ததும் ஒரு பெரிய வண்டியாக வந்த அசுரனான சகடாசுரனை முறிக்க முடியுமா? தவழும் குழந்தை வானலாவிய 2 பெரிய மருத மரங்களின் இடையில் சென்றதால் அம்மரம் வேருடன் முறிந்துதான் விழுமா? கிருஷ்ணன் சாட்சாத் பகவான். காளியன் என்ற பாம்பின் நஞ்சு கலந்த யமுனை நீரை பருகி கன்றுகளும் பசுக்களும் இடையர்களும் இறந்தபோது அமுதம் பொழியும் தன் திருக்கண் நோக்க அவர்களை பிழைக்கச் செய்து அந்த நீரை தூய்மைப்படுத்த தீப்பறக்கும் சுழலும் நாக்கு கொண்ட காளியன் மீதே நர்த்தனம் செய்ததுடன் அக்காளியனை அந்த மடுவிலிருந்து துரத்தி அதில் ஜலக்கிரீடை செய்திட இயலும். கிருஷ்ணன் சாட்சாத் பகவான். காளியனை விரட்டிய அன்றைய இரவு யமுனை கரையில் உடல் உணர்ச்சியின்றி அயர்ந்து நித்திரையில் ஆழ்ந்திருந்தனர் கோகுலவாசி. அப்போது காட்டு தீ பசு கூட்டங்களையும் கோகுலவாசிகளையும் நாற்புறமும் சூழ்ந்து பகவான் அவர்களை கண்களை மூடிக்கொள்ளும்படி தெரிவித்தார். கண் மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் அங்கிருந்து வேறு வனத்திற்கு அனைத்தையும் மாற்றிவிட்டார். இவற்றை ஒரு மனிதனால் நிகழ்த்திட முடியும். எவ்வளவு பெரிய அற்புதம்! கிருஷ்ணன் சாட்சாத் பகவான். இவரது தாய் யசோதை. இவரை கட்டி போட எத்தனையோ கயிறைகளை ஒன்று சேர்த்து முடிந்து கட்டியும் முடிபோட மேலும் 2 அங்குலம் தேவைப்பட்டது. இவர் கொட்டாவி விடும்போது அவரது திருவாய் 14 உலகங்களும் தெரிந்தது. அதனைக் கண்டு முதலில் பயந்து பின் ஒருவாறு சமாளித்துக் கொண்டார் யசோதை. இந்த நிகழ்வின் வாயிலாகத்தான் இவரது பெருமகளை தெரிந்து கொண்டார் யசோதை. கிருஷ்ணன் சாட்சாத் பகவான்.
மலைப்பாம்பின் வாயிலிருந்து வருண லோகத்திற்கு கடத்திச் செல்லப்பட்ட நந்தகோபுரம் வருண பாசத்திலிருந்து விடுவித்தவர் இவர். மயனுடைய மகன் வியோமகரன் அவனால் கவர்ந்து செல்லப்பட்டனர் கோவர். அவர்கள் மலை குகையில் அடைக்கப்பட்டனர். அவர்களின் தலை நீக்கி காத்தவர் இவர். பகலெல்லாம் மாடு வைத்து கலைத்து இரவில் அயர்ந்து தூங்கும் கோகுலவாசிகளை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றவர் இவர். கிருஷ்ணன் சாட்சாத் பகவான். கோபர்கள் செய்ய முயற்சித்த இந்திரயாகம் இவரால் தடைப்பட்ட பொழுது சினத்தின் மிகுதியால் கோகுலத்தை அழித்திட முனைந்தார் இந்திரன். பிரளய காலம் போல் பெருத்த மழையை பெய்வித்தார். கோபர்களிடமும் பசுக்களிடமும் கருணை கொண்டு ஒரு சிறு பிள்ளை நாய்க்கொடையை தூக்கி பிடிப்பது போல் 7 வயது பாலகனான கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை எவ்வித சோர்வு
కమలాసనాదులు కానని నీపై మమకారము సేయ మార్గము గలిగే కమలాసనాదులు కానని నీపై మమకారము సేయ మార్గము గలిగే అమరేంద్రాదులకు అందరాని కొమరైన నామము కొనియాడగలిగే అమరేంద్రాదులకు అందరాని కొమరైన నామము కొనియాడగలిగే చాలదా మా జన్మము చాలదా మా జన్మము నీ పాలింటి వారమై బ్రతుకగా కలిగే చాలదా మా జన్మము సనగాదులును కానజాలని నిన్ను తనివోక మదిలోన తలపోయగలిగే సనగాదులును కానజాలని నిన్ను తనివోక మదిలోన తలపోయగలిగే ఘనము నీరులకు అగమ్యమై ఉన్న నిరు సతతమును వర్ణింపగలిగే ఘనము నీరులకు అగమ్యమై ఉన్న నిరు సతతమును వర్ణింపగలిగే చాలదా మా జన్మము చాలదా మా జన్మము నీ పాలింటి వారమై బ్రతుకగా కలిగే చాలదా మా జన్మము పరమమై భవ్యమై పరగిన నీ ఇరవిట్టిదని మాకు నెరుగంగగలిగే పరమమై భవ్యమై పరగిన నీ ఇరవిట్టిదని మాకు నెరుగంగగలిగే తిరువేంకటాచలాధిప నిన్ను ఈ ధర మీద పలుమారు దర్శింపగలిగే తిరువేంకటాచలాధిప నిన్ను ఈ ధర మీద పలుమారు దర్శింపగలిగే చాలదా మా జన్మము చాలదా మా జన్మము నీ పాలింటి వారమై బ్రతుకగా కలిగే చాలదా మా జన్మము నీ పాలింటి వారమై బ్రతుకగా కలిగే చాలదా మా జన్మము చాలదా మా జన్మము చాలదా మా జన్మము
சரஸ்வதி என்னாவில் சரசமிழ சங்கீத சௌபாக்கியம் தாளமிழ வரம் தரும் என்வாணி தேவியடி என் உயிர் உடல் அனைத்தும் அவள் ஆவியடி. ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, மூன்று மூர்த்தி, பல மூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாய் நாகமேறி நடுக்கடலில் துயின்ற நாராயணன் அவனே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். அவனே மனதின் மனத்தின் மலையப்ப சுவாமி. என்னப்பன் பொன்னப்பன். அந்த அப்பன் இன்று அம்மையானான். இம்மையிலும் மறு பிறவியிலும் அருள்பாலித்தருளும் அவனே இறை அருளான். நாத ஒலி நாயகனின் நாயகியாக 64 கலைகளையும் அமைத்தருளுகின்ற வீணா வாணியார், வாக்தேவியார், சாட்சாத் சரஸ்வதியார், ஹம்ச வாகனத்திலே அருள் வடிவார், அழகு படிவமார். அழகு ஒரு நாணயம் என்றார் இப்பேரழகி பொன் நிறை பெட்டகம். ஞானமுண்ட ஞானமூர்த்தியே ஞான தேவியார், சரத்கால நவராத்திரி நாயகியார், துவாபர யுகத்தில் கண்ணனாக வேணுகானனாக அமைந்தவன் இக்கலியுகத்தில் கலைமகளாக வீணாகானம் புரிகின்றான் திருமலையில். 7 ஸ்வரங்களை மீட்டும் ஏந்தலே அந்த 7 மலையார் சரஸ்வதியார். கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகன் என்று போற்றப்படுபவர் மகான் புரந்தரதாஸ். இவரின் இயற்பெயர் ரகுநாத். இவர் மாமுனிவராம் பிரம்மபுத்திரரின் அம்சமாய் தோன்றியவர். இளமையிலேயே சங்கீத புலமை பெற்றவர். மாமன்னன் கிருஷ்ணதேவராயரின் அவைக்களப் புலவர் குரு வியாசராயர். அவரே புரந்தரதாசரின் குரு. இவர் பாண்டுரங்கனின் பக்தர். திருமலையின் பெருமையை உணர்ந்தார் ரகுநாதன் எனும் புரந்தரதாசர். அன்னமாச்சாரியாரின் அற்புதமான கீர்த்தனைகளை அறிந்தார். திருமலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் கொண்டார். தன் மனைவியுடன் பயணமானார். திருமலைக்கு வந்தார். சேஷாச்சலத்தில் தங்கியிருந்தார். அந்த நாளில் திருமலையில் ஒரு தேவதாசி வாழ்ந்து வந்தார். அவள் பெயர் புரந்தரி. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானிடம் சரணாகதி அடைந்தவர் அந்த புரந்தரி என்பவர். அவள் நாள்தோறும் இரவு நேரத்தில் கோயில் காப்பிட்ட பின்னர் கோயிலின் மணிக்கதவம் முன்னால் அமர்ந்து வீணை வாசிப்பார். என்னே அதிசயம்! கதவு தானாக திறக்கும். வருவார் இறைவன். அவளிடமிருந்த வீணையை பெருமாள் பெற்று வாசிப்பார். அதற்கு புரந்தரி நடனமாடுவார். இந்த செய்தியை புரந்தரி மூலம் கேட்டறிந்தார் அந்த ரகுநாத். ஆர்வமும் ஆச்சரியமும் அவரிடம் குடிகொண்டது. தானும் அத்திருக்காட்சியை காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். முதலில் அதற்கு சம்மதிக்காமல் இருந்த அந்த புரந்தரி பல நாட்கள் கழித்து சம்மதம் தெரிவித்தார். அவள் பல நிபந்தனைகள்
அளித்தே சம்மதத்தை தெரிவித்தார். அன்று இரவு தூண்களின் பின்னால் மறைந்து கொண்டார் அந்த ரகுநாத். எக்காரணம் கொண்டும் பகவான் முன்னர் ரகுநாதன் வெளிப்படக்கூடாது என்பதே நிபந்தனை. வழக்கம் போல் கதவம் முன் அமர்ந்து வீணை வாசித்தாள் புரந்தரி. கதவு திறந்தது. இறைவன் ஜோதி பிரகாசத்துடன் தோன்றினார். அந்த வீணையை அவர் பெற்றுக்கொண்டார். அதனை மீட்டினார். அதற்கு புரந்தரி ஆடினார். இக்காட்சியினை மறைந்திருந்து பார்த்த புரந்தரதாசர் மெய்மறந்தார். அவரை ஆட்கொள்ள எண்ணினார் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். புரந்தரி நடனமாடிக் கொண்டிருந்தார். அபஸ்வரம் வாசித்தார் பகவான். ஆனால் தன்னை மறந்து புரந்தரி ஆடிக்கொண்டே இருந்தார். ரகுநாதனால் அதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தார். பாடலின் அபஸ்வர வாசிப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆடிக்கொண்டே இருந்தால் புரந்தரி. ரகுநாதனின் பொறுமை எல்லை மீறியது. அவர் மறைவிலிருந்து வெளிப்பட்டார். நிறுத்துங்கள் என்று அலறினார். பின்னரே வீணை வாசித்தவர் பகவான் என்பதனை உணர்ந்தார். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருப்பொலிவினை கண்டு திகைத்தார். பகவானின் சரணடியை அடைந்தார். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் வீணையை ரகுநாதனிடம் கொடுத்து வாசிக்குமாறு கட்டளையிட்டார். வீணையை பெற்றார் ரகுநாத். வாசி புரந்தரி ஆடினார். பகவான் ரசித்தார். பக்தனுக்கு அருள் புரிய எண்ணினார். புரந்தரியிடம் ஒரு கட்டளையை பிறப்பித்தார். என் பக்தனான ரகுநாதனுக்கு நீ ஞான உபதேசம் செய்வார். பூ உலகில் பலகாலம் வாழ்ந்து பாடல்கள் பல பாடி பின்னர் எம்மை வந்து அடை. நல்லதொரு நாளில் புரந்தரி அந்த ரகுநாதனுக்கு ஞான உபதேசம் செய்து அதனால் ஞானியாக்கப்பட்ட ரகுநாதனை புரந்தரதாசர் ஆனார். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மீது கீர்த்தனைகள் பலவற்றை பாடினார் புரந்தரதாசர். அவை பகவானின் சன்னதியில் இன்றும் பாடப்பெறுகின்றன. இந்த நிகழ்வுகளில் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. சுபஸ்வரமான பகவான் எதனால் அபஸ்வரம் வாசித்தார் என்ற வினாவிற்கான விடை அபஸ்வரமான ரகுநாதனை சுபஸ்வரமாக புரந்தரதாசராக மாற்றுவதற்காக என்பதே அற்புதமான விளக்கமான விடை. அவை அனைத்தும் சரி. வீணை வாசிப்பதில் மேன்மை பெற்றவள் புரந்தரி. அப்படிப்பட்டவளுக்கு பகவான் வாசித்தது அபஸ்வரம் என்று தெரியாமலா புரியாமலா தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தாள் என்பதும் ஒரு வினா. சுபஸ்வரம் அபஸ்வரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிலைப்பாடு. இடரும் துன்ப நிகழ்வுகள் அபஸ்வரம், தொடரும் இன்ப நிலைகள் சுபஸ்வரம். நிரந்தரமானதல்ல அபஸ்வரம். புரந்தரி தேவதாஸ் அபஸ்வரமான வாழ்க்கையை மறந்தவர், அனைத்தையும் துறந்தவர், பகவானிடம் சரண் அடைந்தவர். அதனால் அபஸ்வரத்தை அகத்தில் அமைத்துக் கொள்ளாதவர். ஏதாகிலும் நமக்கென்று எல்லாவற்றிற்கும் பகவான் இருக்கிறான். எல்லாவற்றையும் அவனின் திருவடிகள் சமர்ப்பித்து விட்டோம். எல்லாவற்றையும் அவன் பார்த்துக் கொள்வான் என்ற நிலை ஒரு மாபெரும் ஞானியின் நிலை. அந்த நிலையில்தான் புரந்தரி
என்ற புனிதவதி. அதனால்தான் புரந்தரி மூலமாக ரகுநாதனுக்கு ஞான உபதேசம் செய்வித்தார் பகவான். ரகுநாதன் புரந்தரியின் தாசன், புரந்தரதாசன். மற்றொரு சிந்தனை, புரந்தரின் நிபந்தனைகளை ஏற்று மறைந்திருந்தவர் ரகுநாதன். அபஸ்வரம் வாசித்தது பகவான் என்பது அவருக்கு தெரிய வாய்ப்பில் அலறினார். பகவான் தரிசனம் பெற்றார். அபஸ்வரம் என்ற துயர சூழ்நிலை அலறிய கஜேந்திரன் என்ற யானைக்கு ஆதி மூலவரின் தரிசனம். அதே போன்று ரகுநாதன் பகவானின் தரிசனம் பெற்றவுடன் அந்த அலறல் ஆனந்தமயமான அந்த அபஸ்வரம் அகன்று விட்டது. ஆக வாழ்வில் அபஸ்வரம் அமையல், அதனை சுபஸ்வரமாக மாற்றிடும் பகவானே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி. அந்த மலையப்ப சுவாமி ஹம்ச வாகனத்திலே பகவானின் அவதாரங்களில் ஒன்று ஹம்சாவதாரம். நான்முகனான பிரம்மதேவர் நாரத மகர்ஷியிடம் ஹம்சாவதார மேன்மையை குறிப்பிடுகின்றார். நாரதா, உன்னுடைய அத்தியந்த பிரேம பக்தியால் மகிழ்ந்த பகவான் யோகம், ஞானம், ஆன்ம தத்துவம் இவற்றை விளங்கச் செய்யும் பாகவத தர்மமான பக்தி யோகத்தை ஹம்ச ரூபியாக உனக்கு உபதேசித்தருளினார். இறைவனையே சரணமாக பற்றிய பக்தர்களே அதை எளிதில் பெற முடியும், அறிய முடியும். அவ்வாறான அம்ச வாகனத்திலே மலையப்ப சுவாமி ஆச்சாரியர்களே பரம அம்ச பரிராஜகாச்சாரிய வர்ய என்று போற்றுவர். பரமஹம்ச என்றால் தத்துவங்களையும் தர்மங்களையும் போதிப்பவர் ஆச்சாரியர்கள் என்பதால் அவர்களுடைய பட்ட பெயர் பரமஹம்ச. அம்சவாகனத்திலே உலக மக்களுக்கு உண்மையான தத்துவத்தை, பக்தி யோகத்தை உள்ளத்தில் பதியுமாறு உலா வருகின்றான். ஹம்ச வாகனத்திலே அருள் அம்சமாகும். லக்ஷ்மி பாரம் நம்மம்மனே சௌபாய லக்ஷ்மி பாரம் அத்தித்தகளர பக்தர மனையொಳು ನಿತ್ಯ ಮಗೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ಸತ್ಯವತ್ತೋರುದ ಸಾಧು ಸಜ್ಜನರ ನಿತ್ತದಿ ಪೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಗೊಂಬೆ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೆ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಶಂಖೆ ಇಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಗುದ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಂಕಿತ ಪಂಕಜ ಲೋಚನೆ ವೆಂಕಟರಮಣನ ಪಿಂಗದ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೆ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪ ಕಾಲುವೆ ಹರಿಸುತ್ತ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಸೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನರಾಯಣ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪ ಕಾಲುವೆ ಹರಿಸುತ್ತ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಸೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನರಾಯಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ